Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல வந்து பட்டு பாவாடையில எப்படி ஈஸியா நம்ம pleats வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டு பாவாடை சட்டை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாடல்ல ஸ்டிட்ச் பண்ண போறோம்னு பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாடல்ல தான் ரெடி பண்ண போறேன். சோ இதுக்கு தேவையான கிளாத்தை பாவாடையில இருந்து கட் பண்ணிட்டு மீதி கிளாத்ல நம்ம பாவாடை ரெடி பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாவாடையோட அகலம் என்ன, அதிலே நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா மீறுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைனை வந்து டிசைட் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி லைனிங்கில் ப்ளீட்ஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கலாம், என்ன மாடலில் வைக்கலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச்சு தையலுக்கு தேவைப்படும், அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாவாடையோட இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்கலாம் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இதில் 28 இன்ச்சு வர மாதிரி தான் நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக 28 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 28 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 28 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச்சு. ஸோ ஒவ்வொரு 7 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் கால்குலேஷன் ஈஸியாக புரியறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் எத்தனை ப்ளீட்ஸ் வைக்க போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்கிட்ட இருக்க பாவாடை துணி வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. அதனால் ஒவ்வொரு பார்ட்லேயும் 5 ப்ளீட்ஸ் வைக்கலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும்னா 6 ப்ளீட்ஸும் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுத்தில் 6 ப்ளீட்ஸ் வச்சாக்கா எல்லாத்துலேயும் 6 ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். இந்த பாவாடையில் நான் ஒவ்வொரு பிளாக்குக்கும் 5 ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாவாடையோட அகலம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே இருக்குது. நிறைய கிளாத் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து டாப்ஸுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஓரத்துலேயும் ஒரு இன்ச்சு தையலுக்காக விடணும். ஸோ ரெண்டு எண்டுலேயும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதை தள்ளி நம்ம வந்து இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்கில் எத்தனை ப்ளீட்ஸ் டிசைட் பண்ணமோ அத்தனை ப்ளீட்ஸ் தான் இதுலேயும் நம்ம வைக்கணும். ஸோ அந்த 5 மார்க் பண்ணிக்கிறேங்க. லைனிங்கில் ஒவ்வொரு பார்ட்லேயும் 7 இன்ச் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாவாடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 23 இன்ச் இருக்குது. இந்த 23 இன்ச்சை 7 இன்ச்சாக நம்ம சுருக்க போகிறோம். இப்போ 7 இன்ச்சு 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1.4 இன்ச். ஸோ ஒன்றுலேயும் 1.4 இன்ச்சுக்கு சின்ன சின்ன மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் 5ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சாச்சு. இந்த மாதிரி மற்ற 3 பார்ட்லேயுமே 1.4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் மெத்தட். பிகாஸ் இந்த மெத்தடில் வந்து லைனிங்கில் இந்த அளவு கிளாத் இருந்தால் பாவாடையில் இவ்வளோ தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு பாவாடையோட அகலம் எந்த அளவுக்கு இருந்தாலும் லைனிங்கில் எத்தனை நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோன்னு டிசைட் பண்ணி அத்தனை ப்ளீட்ஸ் வந்து நம்ம பாவாடையில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாவாடையிலையும் இதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். அதாவது பாவாடையில் ஒவ்வொரு பார்ட்லேயும் 23 இன்ச் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 23 இன்ச்சு 5ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ பாவாடை ஃபுல்லாக 4.6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே நான் தையலுக்காக விட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் இது, இதில் ஃபஸ்ட்டு பிளாக் இது. ஸோ அந்த லைன் மேட்சிங்காக வச்சுட்டு அதுக்குள்ளே இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது லைன் மேட்சிங்காக வச்சுட்டு அதுக்குள்ளே இதை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் முன்னாடி இருக்க ப்ளீட்ஸுக்கு உள்ளே போயிடும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு லைனும் இதில் கரெக்டாக நெக்ஸ்ட் லைனில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான்.
நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சதுனால எல்லாத்துக்கும் வந்து நம்ம பின் குத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து தைக்கும்போது டேரெக்டாக இந்த லைனுக்கு மேட்சிங்காக வச்சுட்டு நடுவில் ப்ளீட்ஸுக்கு ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த லைனை வந்து மேட்சிங்காக வச்சுட்டு உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இப்போ மீதியை வந்து அப்படியே வந்து நம்ம மிஷினில் போய் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பின்னு குத்தி வச்சது. கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பிளாக் வந்து இந்த ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அந்த ரோஸ் கலர் மேட்சிங்காக இருக்குது. ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம ப்ளீட்ஸுக்கு மடித்து தைக்க போகிறோம். சப்போஸ் நமக்கு பாவாடையில் நிறைய துணி இருந்ததுன்னா ஒரு ப்ளீட்குள்ளே இன்னொரு ப்ளீட் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் ப்ளீட் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிக்காமல் மிடில்லே நிறுத்திட்டு அடுத்த ப்ளீட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரா கிளாத் உள்பக்கம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ப்ளீட்ஸ்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை தைக்கணும். இப்போ இதை தைக்கும்போது இதுலேயும் வந்து ஃபுல்லாக தைக்காமல் மிடில்லையே ஓரளவுக்கு நிறுத்திட்டு அடுத்த ப்ளீட்ஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த லைன் மேட்சாக இருக்குது. ஆனால் நான் வந்து தையலை வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டேன். ஸோ இதை கரெக்டாக இந்த லைனை மேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த ப்ளீட்குள்ளே ப்ரீவியஸ் ப்ளீட்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இன்னும் 5 ப்ளீட்ஸ் தான் இதில் வைக்கணும். இதுலேயும் கரெக்டாக 5 பிளாக் இருக்கும். 1 2 3 இது 4 இது 5. இந்த லாஸ்ட்டு பிளாக்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒன்று போல் எல்லா ப்ளீட்ஸும் வந்து ஒரே அளவில் ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் இந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக கலையாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லைனா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 2.5 இன்ச்சுக்கு மேலேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ளீட்ஸோட டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி தைக்கும்போது இந்த உள்ள ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் மடிப்பையும் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜிக்ஸாக் மெத்தடில். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ்க்கு சும்மா ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலிருந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு கிராஸில் வந்து அடுத்த ப்ளீட்ஸ்க்கு போகணும். ஸோ கரெக்டாக அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். ஸோ இது தைக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். பிகாஸ் கீழ்ப்பக்கம் லைனிங்கில் வந்து எந்த சுருக்கமும் வரக்கூடாது, இந்த ப்ளீட்ஸ்லேயும் எந்த சுருக்கமும் வரக்கூடாது. ஸோ அந்த ப்ளீட்ஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து கீழே வந்து இந்த லைனிங் வந்து மடியாமல் எங்கேயும் வந்து கலையாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கீழ்ப்பக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக 2.5 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து துணியை வந்து கிராஸில் கொண்டு போகலாம். இது தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் பாவாடை வெயிட் அவ்வளோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் கிராஸில் திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டிசைனில் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பாவாடை தைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கில்
இன்னும் வந்து ஒரு 4-5 ப்ளீட்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி துணியை வந்து திருப்பி திருப்பி தைக்கிறதுனால ஓரத்துலேருந்து நிறைய வந்து நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சைடில் கீழே வரைக்கும் 2 பக்கமும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மீதி 5 ப்ளீட்ஸ் தைக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நூல் வந்து பிரிஞ்சு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சைடில் வந்து 2 பக்கமும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் தைக்க ஆரம்பிங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த பேட்டர்னோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.